ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا. وقال أيضا: وأوفوا بعهد الله إذا عاهدتم. وقال أيضا: لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: آية المنافق ثلاث: إذا حدث كذب، وإذا وعد أخلف، وإذا أؤتمن خان، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல் உபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை படைத்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அழகிய முறையில் வழிகாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக, இறுதி இறை தூதராக அனுப்பி வைத்தான். கியாமத் வரை முஸ்லிம்கள் வழி தவறாமல் இருக்க, அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து, அவர்களுடைய சொல், செயல், அவர்களுடைய தன்மை இவைகளை உள்ளடக்கிய ஹதீஸுகளை நமக்காக பாதுகாத்து வைத்தால், எல்லாவற்றிற்கும் மேலாக அல் குர்ஆனை எல்லா வகையிலும் நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய வகையில் நேரடியாக அவனே பாதுகாக்கக்கூடிய பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு நாம் வழி தவறாமல் இந்த உலகத்திலே வாழுவதற்குண்டான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பலவீனம், நம்முடைய அலட்சியம், நம்முடைய பொடுபோக்கு, மார்க்கம் சொல்லக்கூடிய வாழ்க்கையை, அதனுடைய சட்ட திட்டங்களை பற்றி தெரியாமல் ஏதோ தெரிந்த ஒரு சில சட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டு, தெரியாத 1000 சட்டங்களை தெரிவதற்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், ஏதோ பெயரளவில் நானும் ஒரு முஸ்லிம், நானும் ஒரு இஸ்லாமியன் என்கிற அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமூகமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் மாறி வருகிறார்கள். நாம் யார்? நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்? நாம் எப்படி வாழ வேண்டும், யாரை போல் வாழ வேண்டும்,
இது குறித்துண்டான ஒரு தெளிவான சிந்தனை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் குறைந்து வருகிறது. கடமைகள் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஆக லேசான கடமைகளைத்தான் இன்றைக்கு நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றார். லேசான கடமைகள், தொழுகை, ரமலானுடைய ஒரு மாத கால நோன்பு, வருடத்திலே நாம் செய்யக்கூடிய ஜகாத், ஆயுளிலே நாம் செய்யக்கூடிய ஹஜ், இவைகள் அல்லாஹ் நமக்கு விதித்த நாம் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்கிற அடிப்படையில் இவைகள் எல்லாம் நம் மீது கட்டாய கடமைகள். இது அல்லாஹ் மனிதனுக்கு விதித்த கடமைகள். ஆனால் மனிதன் சில நேரங்களில் அல்லாஹ் விதித்த கடமைகளுக்கு மேலாக தானே சில கடமைகளை தன் மீது போட்டுக் கொள்கிறான். இது இரண்டாவது வகை கடமை. நேரடியாக அல்லாஹ் மனிதனுக்கு விதித்தது அது கட்டாய கடமை, அதை அவன் செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. ஆனால் நாம நம் மீது சில கடமைகளை நாமே நமக்கு கடமையாக்கிக் கொள்கிறோம். நேர்ச்சை என்கிற பெயரில் எனக்கு இந்த காரியம் நடந்தால் இது போல நான் இவ்வளவு பணம் சதக்கா தருகிறேன், எனக்கு இந்த நோய் குணமானால் ஒரு 3 நாட்கள் 4 தினங்கள் நான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் ஒரு 4 ஏழைகளுக்கு நான் உணவு தருகிறேன், ஒரு ஆட்டை குர்பானி தருகிறேன், ஒரு ஆட்டை சதக்கா தருகிறேன். இப்படி மனிதன் தானாக தன் மீது அவனே கடமையை உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய கடமைகளும் இருக்கிறது. இங்கே நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், 2 கடமைகளிலேயுமே நம்மிடத்திலே பேணுதல் ஆக கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் விதித்த கடமைகளை மட்டும் செய்கிறோம். ஆனால் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த நேர்ச்சைகள், சதக்காக்கள், குர்பானி, இது போன்ற நமக்கு நாமே இத்தனை நோன்பு நான் வைப்பேன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. ஆனால் நாம நேர்ச்சை செய்து நமக்கு நாமே கடமையாக்கிக் கொள்கிறோம். எப்படி ஒரு பர்லை, ஒரு லொஹருடைய தொழுகையை, அசருடைய தொழுகையை தொழுதே ஆக வேண்டும் என்கிற இந்த கட்டாயம் எப்பொழுது வருகிறதோ, அதே போல் நாம் நேர்ச்சை செய்து கொள்ளக்கூடியவைகளிலும் அதே போல கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்கிற அந்த பர்ல் உள்ளே வந்துவிடுகிறது. இங்கே நாம் ஒரு பாராட்டக்கூடிய, ஒரு பெருமைப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், இந்த நேர்ச்சையுடைய விஷயத்தில் நம்முடைய பகுதியை பொறுத்தவரை அதிலே எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது. பரவலாக நாம் பார்த்தவரை நேர்ச்சையுடைய விஷயத்திலே மக்கள் அதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு ஆட்டை சதக்கா செய்வதாக நியத்து செய்து கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் அதை கொடுத்து விடுகிறார்கள். ஒரு ஏழைக்கு உணவு தருவதாக நேர்ச்சை செய்து கொண்டால் அதை கொடுத்து விடுகிறார்கள். நோன்பு, இத்தனை நோன்பு நான் வைப்பேன் என்று தனக்குத்தானே அவர்கள் நேர்ச்சை செய்து கொண்டால் அவர்கள் அதே போல செய்கிறார்கள். அதிலே பெரிய அளவில் நம்முடைய பகுதியில் அவ்வளவு பெரிய ஒரு குறையை இதுவரை நாம் பார்க்கவில்லை. ஆனால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பலகீனமான, கவனிக்க வேண்டிய ஒரு குறை என்னவென்று சொன்னால், எப்படி ஒரு ஆட்டை சதக்கா செய்வதாக நியத்து செய்து அதை தருகிறோமோ, ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாக அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த ஏழைக்கு எப்படி தவறாமல் உணவு தருகிறோமோ, யா அல்லாஹ் எனக்கு இந்த நோய் குணமானால் நான் இத்தனை நோன்பு வைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்துவிட்டு எப்படி அந்த நோன்பை நிறைவேற்றுகிறோமோ, அதே போல மற்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய வாக்குறுதி, உனக்கு இந்த காரியத்தை நான் செய்து தருகிறேன் என்று ஒரு மனிதனிடத்திலே ஒரு முஸ்லீம் வாக்குறுதி தருகிறான் என்று சொன்னால்,
தனக்குத்தானே அந்த வாக்குறுதியின் மூலமாக அவன் தன் மீது பருளாக்கிக் கொள்கிறான், கட்டாய கடமையாக்கிக் கொள்கிறான். ஒரு நேர்ச்சையை எப்படி கட்டாயம் செய்தே ஆக வேண்டுமோ, ஒரு பரலான அமலை அல்லாஹ் விதித்த பரலான அமல்களை எப்படி செய்தே ஆக வேண்டுமோ, அதே போல பிற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய வாக்குறுதிகளையும் கட்டாயம் நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஆனால் இன்றைக்கு பரவலாக வாக்குறுதி தரக்கூடிய அந்த விஷயத்தில் நாம் ஆக பலவீனமாக இருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக அதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். வாக்குறுதி அது எப்படி தர வேண்டும், அதை கொடுத்த பிறகு அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், வாக்குறுதியுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனமாக எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வரையறுத்து கொடுக்கிறது. அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், அல் கரீமு இதா வஅத வஃபா. தங்கையானவன் யார் என்று சொன்னால், நல்ல மரியாதைக்குரியவன், கண்ணியமானவன், சமுதாயத்திலே அந்தஸ்து உள்ளவன் யார் என்று சொன்னால், இதா வஅத வஃபா, ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுபவன் தான் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவன், சமுதாயத்திலே கண்ணியத்திற்குரியவன், மரியாதைக்குரியவன் என்று அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள். ஒரு மனிதன் சமுதாயத்தில் மதிக்கப்படுவது, ஒரு சமூகத்திலே ஒரு மனிதன் அந்தஸ்திற்குரியவனாக ஆகுவது, இவை அனைத்துமே அவனுடைய வாக்குறுதியை பொறுத்துதான் அமையும். ஒரு கொடுத்த ஒரு வாக்கை ஒருவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்திலே அவன் இழிவுபடுத்தப்படுவான். அவன் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராது. என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு பேசினாலும் சரி, அவன் மீது உள்ள அந்த நம்பிக்கையே வராது. ஆக வாக்குறுதியுடைய விஷயத்தில் ஷரியத் சொல்லக்கூடிய சில நிபந்தனைகளையும் அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், எவ்வாறு கொடுக்க வேண்டும், கொடுக்கும் பொழுது எந்த நியத்திலே இருக்க வேண்டும், இது போன்ற சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ஏனென்றால் இது ஒரு விளையாட்டு. கடமைகளை இரண்டு வகையாக அல்லாஹ் பிரித்து வைத்திருக்கின்றார். ஒன்று, ஒரு அடியான் நேரடியாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது ஹுக்கூக்குல்லாஹ்விலே சேர்ந்துவிடும். அடியான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது கடமை ஹுக்கூக்குல் இபாத். ஒரு அடியான் மற்ற மனிதர்களுக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதர சகோதரிகள், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், தன்னுடைய மஹல்லாவிலே இருக்கக்கூடிய ஏழை முஸ்லிம்கள், தன்னுடைய ஏனைய இஸ்லாமியர்கள், இப்படி பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று இரண்டு விதமாக அல்லாஹு தஆலா பிரித்து வைத்திருக்கின்றார். இதிலே கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், நேரடியாக ஹுக்கூக்குல்லாஹ்வில் ஒரு அடியானுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கடமைகளில் ஒரு அடியான் குறை வைக்கும் பொழுது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் கொடுத்த ஒரு வாக்குறுதி, ஒரு நோன்பு வைப்பதாக நேர்ச்சை செய்தோம், ஆனால் ஏதோ ஒரு தகுந்த காரணத்தால் அந்த நோன்பை நம்மால் வைக்க முடியவில்லை. இது போன்ற நேரங்களில் நம்முடைய உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ், நம்முடைய உள்ளத்தை அறிபவன் அல்லாஹ், கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அதை மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிக்காமல் தண்டிக்கவும் செய்யலாம். அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. ஆக மன்னிப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஹுக்கூக்குல் இபாதை பொறுத்தவரை அடியான் பிற அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எதையாவது ஒரு குறை வைத்து விட்டோம் என்று சொன்னால், வாங்கிய கடனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அல்லது அமானிதமாக தரப்பட்டதை அதிலே மோசடி செய்துவிட்டோம் என்று சொன்னால், அல்லது தாய் தந்தையருக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை என்று சொன்னால், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைக்கும் பொழுது அந்த அடியார்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிக்க மாட்டார். தௌபாவின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே அதற்கு மன்னிப்பே பெற முடியாது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் தந்தை நம்மை மன்னிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை மன்னிப்பார். நம்முடைய மனைவி நம்மை மன்னிக்க வேண்டும். நாம் யாருக்கு எந்த குறை வைக்கிறோமோ அவர் மன்னிக்காத வரை நாம் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும் சரி,
எவ்வளவு அமல்களில் பேணுதலாக இருந்தாலும் சரி, ஒரே ₹1 கடன் அவன் குறை வைத்தாலும் அவர் மன்னிக்காத வரை இவரால் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதுதான் ஷரியத் நமக்கு விலக்கி தரக்கூடிய பாடம். ஆக ஒரு ஹுகூக்குல் இபாத், அடியார்கள் பிற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிற அடிப்படையில் வாக்குறுதி என்பதும், ஒரு அடியானுக்கு நாம் வாக்குறுதி தருகிறோம் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதில் ஆக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். முதலில் எப்படி வாக்குறுதி தர வேண்டும் என்பதை ஷரியத்துடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு வாக்குறுதி தருகிறோம். இந்த நேரத்தில் நான் இங்கே வந்து விடுவேன், உனக்கு இவ்வளவு தந்து விடுவேன், உனக்கு இன்னென்ன உதவிகளை நான் செய்து விடுவேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம். இப்படி எத்தனை வகையாக நாம் வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, வாக்குறுதி தரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல நிய்யத்தோடு பிறருக்கு நாம் வாக்கு தர வேண்டும். ஏதோ போகிற போக்கிலே எதையாவது ஒரு ஆறுதலுக்காக சொல்லிக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது பிற மனிதர்களாக இருக்கட்டும், வாக்குறுதி என்பதை தங்களுடைய மனம் போன போக்கிற்கு அதை இஷ்டத்திற்கு சொல்லிவிடுகிறார். இன்னைக்கு எத்தனையோ அரசியல் வாக்குறுதிகள் இன்றளவு வரை கூட நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ மனிதர்களுக்கு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்திருப்போம், அதிலே எத்தனை வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி கொடுத்திருப்போம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வார், லீம தகூலூன மா லா தஃஅலூன், செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்ல வேண்டாம். ஒரு ஆளுக்கு, ஒரு மனிதருக்கு நாம் ஒரு வாக்குறுதி தருகிறோம், ஆனால் நம்முடைய உள்ளத்திலே துளியும் அதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே கிடையாது. ஆனாலும் ஏதோ அந்த நேரத்தில் நமக்கு அங்கே வாக்குறுதி எதையாவது கொடுத்தால்தான் நமக்கு மரியாதை கிடைக்கும், அப்பொழுதுதான் அங்கே நமக்கு கௌரவம் கிடைக்கும், பார்ப்பதற்கு ஒரு பந்தாவாக இருக்கும் என்று அந்த சபையிலே நாம் ஒரு வாக்குறுதி செய்யவே போறதில்லை, செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இல்லை, இருந்தாலும் வாக்கு தருகிறோம் என்று சொன்னால் இவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், லிம தகூலூன மா லா தஃஅலூன், செய்யவே போறதில்லை, பின்ன எதுக்கு அதை சொல்றீங்க? கூடவே அல்லாஹ் தஆலா சொல்வான், கபுர மக்தன் இன்தல்லாஹ், இப்படி நீங்க செய்யணுங்கிற எண்ணமே இல்லாம ஒரு ஆளுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவருடைய மனதில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்து அவருடைய மனதில் ஒரு ஆசையை கொண்டு வந்து கடைசியில் அதை நீங்க செய்யவே போறதில்லை, ஏன் இப்படி செய்யாத ஒண்ணு சொல்றீங்க? கபுர மக்தன் இன்தல்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலே பெரிய பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வேறு விதமாக அடையாளப்படுத்துவார்கள். ஒரு கொடுத்த வாக்குறுதியை ஒருவன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நபி அவர்கள் அவனை முனாஃபிக்கோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அவன் முஸ்லிமே கிடையாது, அவன் ஒரு முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முனாஃபிக்கீன்கள் தான் அன்றைக்கு நபி அவர்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி, நபியே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று வாக்குறுதி கொடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வைதா லகுல்லதீன ஆமனு, நபியே அவர்கள் உங்களிடத்திலே சொல்கிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் வைதா கலோ இலா ஷயாத்தீனிஹிம், ஷைத்தானோடு உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து ஷைத்தானோடு சேர்ந்து விட்டால், காலு வைதா கலோ இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து தனிமையில் சென்று விட்டால் ஷைத்தானிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு பேச்சுக்கு வெறுமனே நாங்கள் நபியை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஈமான் கொண்டது போல நடிக்கிறோம், பரிகாசம் செய்கிறோம், உண்மையில் நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை, உண்மைதான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். இவர்களை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன் என்று அடையாளப்படுத்துகிறார். முனாஃபிக்குடைய தன்மை ஒரு வாக்குறுதியை பந்தாவாக
நம் மீது எந்த குறையும் வந்துவிடக் கூடாது, நம்மை யாரும் தவறாக நினைத்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து விடுவார்கள். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டார்கள். இவர்களை ஷரியத்துடைய பார்வையில் முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் அடையாளப்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஆயத்துல் முனாஃபிகீ ஸலாத்துன், முனாஃபிகீன்களுடைய அடையாளமாக 3 காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒன்று, இதா ஹத்தஸ கதிப, பேசுனா அவன் பொய்யதான் பேசுவான், அவனுடைய வாயில இருந்து நல்ல உண்மையான பேச்சே வராது, பேசினால் அவன் பொய் பேசுவார். வைதா வஅத அஸ்லஃப, ஒரு வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். முனாஃபிகீனுடைய 2வது அடையாளம் வைதா வஅத அஸ்லஃப, ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதற்கு அவன் மாறு செய்வான், நிறைவேற்றவே மாட்டார். 3வது வைதஅத்து மினகான, நம்பினால் மோசடி செய்வான். நம்பிக்கையாக யாராவது எதையாவது ஒப்படைத்து விட்டு செல்லும் பொழுது அதை சரியாக திரும்ப தராமல் ஏமாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்பியவர்களுக்கு மோசடி செய்வது. இந்த 3 தன்மைகளை, 3 அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய அடையாளமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே இந்த 3 அடையாளங்களை விட்டு பொய் பேசுவது, வாக்குறுதி கொடுத்து விட்டு அதற்கு மாறு செய்வது, நம்பியவர்களுக்கு மோசடி செய்வது, இந்த 3 தன்மைகளை விட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தூரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது காபிர்களை விடவும் கொடுமையான, காபிர்களை விடவும் கேவலமான முனாஃபிகீன்களுடைய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக நல்ல நிய்யத்தோடு நாம் ஒருவருக்கு வாக்கு தர வேண்டும். ஏதோ முதலில் நாம் யோசிக்க வேண்டும், நாம் தரக்கூடிய இந்த வாக்கை நம்மால் நிறைவேற்ற முடியுமா, நம்மிடத்திலே சக்தி இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். முஹாஜிரீன்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து விடுவார்கள். மதீனாவிற்கு வந்ததும் இப்பொழுது அவர்களுக்கு தங்குவதற்கு தேவையான, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு அத்தியாவசிய ஒரு வசதியும் அவர்களுக்கு அங்கே இருக்காது, எதுவுமே இல்லை. தனியாக அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அன்சாரிகள் அனைவருமே வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்களுக்கு வாக்கு தருகிறார்கள், எங்களுடைய சொத்திலே நாங்கள் உங்களுக்கு பாதியை பிரித்து தருகிறோம், எங்களுடைய வியாபாரத்திலே உங்களை நாங்கள் கூட்டாக்கிக் கொள்கிறோம், எங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை உங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் தலாக் விட்டு அவர்களை நாங்கள் விவாகரத்து செய்து விடுகிறோம், நீங்கள் அவர்களை மணந்து கொள்ளுங்கள் என்று வரிசையாக அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்றல்ல இரண்டல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்தையும் சமபாதியாக பிரித்து தருவதாக அங்கே வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்களுக்கு அவர்கள் வாக்கு தருகிறார்கள். கொடுத்த அந்த வாக்கை எல்லா அன்சாரிகளும் சரியாக அங்கே நிறைவேற்றுகிறார்கள். வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்களுக்கு தங்களுடைய பொருளில் இருந்து ஒரு பாதியை அவர்களுக்கு தருகிறார்கள். 2 மனைவி வைத்திருந்தவர்கள் ஒரு மனைவியை முறையாக தலாக்கு விட்டு இத்தா காலம் முடிந்த பிறகு அவர்களை வந்திருக்கக்கூடிய முஹாஜிரீன்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வியாபாரத்திலே கூட்டாக்கிக் கொள்கிறார்கள். இப்படி அனைத்தையும் கொடுத்த வாக்கை முழுமையாக அவர்கள் அங்கே நிறைவேற்றுகிறார்கள். இதன் காரணமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கைருல் குரூனி கர்னி, காலங்களிலேயே சிறந்த காலம் என்னுடைய காலம். அந்த வாக்குறுதியுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் அன்றைக்கு அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். ஒரு சஹாபிக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதி தரும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் நடந்து முடிந்தது போல அன்றைக்கு அவர்களுடைய மனதிலே ஒரு திருப்தி வரும். இந்த சஹாபி இந்த வாக்குறுதி எனக்கு கொடுத்து விட்டார், கண்டிப்பாக என்னுடைய அந்த காரியம் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறிவிடும் என்கிற அப்பொழுதே நிறைவேறிவிட்டது போல ஒரு நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கு. ஆனால் இன்றைக்கு நாமும் எத்தனையோ வாக்குறுதிகளை நம்முடைய காதிலே வாங்குகிறோம், எத்தனையோ பேருக்கு நாமும் வாக்குறுதி தருகிறோம், எத்தனை வாக்குறுதிகள் இன்றைக்கு நமக்கு திருப்தியாக இருக்கிறது.
ஒருவரிடத்திலே சொல்லி வைக்கிறோம், அவர் ஒரு வாக்குறுதி தருகிறார், திருப்தியாக இல்லை. மேலும் இன்னொருவரிடம் சொல்லி வைக்கிறோம். ஒரு 1க்கு 10 பேரிடத்திலே சொல்லி வைத்தால்தான் நம்முடைய காரியம் நடக்கும் என்பது போல நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வாக்குறுதி விஷயத்திலே நமக்கே ஒரு மன திருப்தி வருவதில்லை. நாம் தரக்கூடிய வாக்குறுதி மற்றவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இதுதான் வாக்குறுதி விஷயத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய இன்றைய கால சூழ்நிலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது நல்ல நிய்யத்தோடு வாக்குறுதி தர வேண்டும். இரண்டாவது வாக்குறுதி தரும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை இணைத்து வாக்குறுதி தர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே நடக்காது. எந்த ஒரு காரியம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை முன்வைத்து, யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு இந்த வாக்குறுதியை நான் தருகிறேன், உன்னுடைய நாட்டம், உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும், உன்னுடைய உதவி இல்லாமல் என்னால் இதை செய்யவே முடியாது, எனவே உன்னுடைய பெயரால், உன்னுடைய பயத்தால், உன்னுடைய தக்வாவோடு நான் வாக்குறுதி தருகிறேன் என்று இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையோடு வாக்குறுதி தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வந்திருப்பார்கள். எங்களுடைய பகுதியிலே இருப்பவர்களுக்கு நான் தான் தொழுகை நடத்துகிறேன், ஆனால் மழை வெள்ளத்தின் காரணமாக நான் தொலை வைக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் என்னுடைய வீட்டிற்கும் மத்தியில் பெரிய ஒரு ஆறு போல ஓடை உருவாகிவிட்டது, என்னால் அங்கே சென்று தொலை வைக்க முடியவில்லை. நீங்கள் வீட்டிற்கு வந்து என்னுடைய வீட்டிலே தொழுதால், இரண்டாவது எனக்கு பார்வையும் மங்களாகிவிட்டது, சரியாக பார்வை தெரியவில்லை, நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து தொழுதால் நீங்கள் தொழுத இடத்தை என்னுடைய தொழுமிடமாக நான் ஆக்கிக் கொள்வேன் என்று அந்த சஹாபி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நான் உன்னுடைய வீட்டிற்கு வருவதாக நபி அவர்கள் வாக்கு தருவார். இன்ஷா அல்லாஹ் நான் நாளை உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன். இது போல எத்தனையோ சம்பவங்களில் நபி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எந்த ஒரு வாக்குறுதியையும் கொடுத்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடியாது. அதே போல மறுநாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சரியாக நபி அவர்கள் சொன்ன அந்த நேரத்திற்கு சரியாக வருவார்கள், தொழுகை நடத்துவார்கள், தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். கொடுத்த வாக்குறுதியை நமக்கு நாமே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பர்ல், கட்டாய கடமை. ஏதாவது ஒரு தகுந்த காரணம் இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது தொழுகையில் கூட சில நேரங்களிலே தகுந்த காரணம், ஒரு கோமா ஸ்டேஜ் அல்லது பைத்தியம் பிடிக்கக்கூடிய, மயக்கம் ஏற்படக்கூடிய இது போன்ற நிலைகளில் கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை கூட இஸ்லாம் அவனுக்கு விட்டுக் கொள்வதற்கு ஒரு அனுமதி தருகிறது. அதே போல தகுந்த காரணம் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவதை விட்டுவிடக்கூடாது. தகுந்த காரணம் இருக்க வேண்டும். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாக்குறுதியுடைய விஷயத்தில் ஆக பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளையும் நமக்கு நிறைவேற்றி விட்டார். காற்றை உங்களுக்கு வசப்படுத்தி தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். காற்றை இன்றைக்கு நமக்கு வசப்படுத்தி கொடுத்தார். அந்த காற்றின் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ வசதிகளை நாம் அனுபவிக்கிறோம். கடலை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று ஒரு வாக்குறுதி தருகிறார். கடலை இன்றைக்கு எத்தனையோ வசதிகளுக்காக இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மட்டும் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியையும் நிறைவேற்றுவது கிடையாது, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவது கிடையாது. அல்லாஹ்விற்கு நாம் அனைவருமே ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதுவும் ஒரு வாக்குறுதி. யா அல்லாஹ், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ அனுப்பிய தூதர், அவரையும் உன்னுடைய தூதராக முஹம்மதை நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு வாக்குறுதி தருகிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் நம்மிலே அல்லாஹ்வுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய அந்த வாக்கின், நாம் கொடுத்த அந்த வாக்கின்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோம். நபியை தூதராக ஏற்றுக்கொண்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டோம்.
எத்தனை பேர் நம்மிலே அந்த நபி அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின்படி நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அமைத்துக் கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்குறுதியில் குறை வைக்கவில்லை. நாமும் அதே போல அல்லாஹ்விற்கும் இன்ன பிற மனிதர்களுக்கும் தரக்கூடிய வாக்குறுதியில் எந்த குறையும் வைக்காமல் முழுமையாக நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரமிக்க புரிவானாக. வாசுதவான